அம்பேத்கர் வந்து அனைவருக்குமான தலைவராக இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா அனைவருக்குமான தலைவராக அவர் எப்பவுமே இருந்ததில்லை. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்த ஏதோ அங்கே வந்து உனக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிச்சுன்றதுக்காக நீ ஏதோ பெரிய ஏதோ லாட் லபக் மாதிரி பேசுகிற. திருமாவளவனே வந்து தவறு பண்ணுறாரு. திமுகவுக்கு வந்து ஒரு படி மேலே ஏறி நீங்கள் எங்கள் கூட்டணியிலே இல்லை விடுதலை சிறுத்தை இப்படியாப்பட்ட விமர்சனம் பொதுதளத்தை வச்சுட்டாங்க, கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லி திமுக தில்லோட தராணியோட தூக்கி வீசத்துக்கு முடியுமா? திமுகவில் முடியாது. ஏன்னு சொன்னால் திமுக கூட்டணி நம்பி தான் இருக்குது. விஜய் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இன்றைக்கி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாவில் அதை வருதுன்னா அப்படின்னு பேச்சு எடுக்கும்போது இந்த விளையாட்டு செய்தியெல்லாம் நான் சினிமா செய்தியெல்லாம் நான் பார்க்குறதில்லைன்னு கலைஞர் மாதிரி பதில் சொல்கிறாரு. அப்போ ரெட் மூவி என்ன பண்ணுது? கருவாடு விற்பனை பண்ணுறாங்களா? டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்களா? ஒரிஜினலுக்கு அது பொருந்தாதா? நீங்களும் இப்போ எப்படி இருந்தீங்க? நீங்களும் உங்கள் மருமகன் உங்கள் மாமனாரை வச்சு தான் அவ்வளோ பணம் இருக்குது. இதை தவிர உங்கள்கிட்ட என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? அதுதான் சொல்கிறேன். நீ வந்து உதயநிதி ஸ்டாலின் மன்னராட்சி மக்களாட்சி மயிராட்சி நீ பேசுறேன்னா உனக்கு மட்டும் என்ன தகுதி இருக்குது? இது விஜய்க்கும் பொருந்ததுன்னா இது எல்லாருக்குமே அப்படி தான் பொருந்தும். எப்படியாவது வந்து நாம சொல்கிறக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு தமிழ்நாட்டில் நாட்டு சீட்டை மறுபடியும் கொண்டு வரணும். திருமாவளவனை சாதாரணமான அரசியல்வாதியாக நான் பார்க்கல. அவரை வந்து உண்மையில வந்து 2 கருணாநிதிக்கு சமமான ஒரு அரசியல்வாதியாக தான் நான் பார்க்குறேன். இந்த விளையாட்டு அவருடைய தூண்டுதலில் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏதோ ஒரு கலகம் நடக்கட்டும், அதன் பிறகு நியாயம் பிறக்கட்டும் அப்படின்ற ஒரு விளையாட்டை திருமாவளவனே விளையாடுற மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம் சார். வாங்க சார். சமீபத்தில் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா நடந்து முடிஞ்சுது. குறிப்பாக பேசப்படுறது தமிழக அரசியலில் இப்போ இன்றைக்கி அம்பேத்கரது பெயரானது ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வருது. அம்பேத்கர் அவர்கள் எல்லோருக்குமான தலைவரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவருடைய அரசியல் பயணம், அவர் சட்டங்கள் இயற்றுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது எப்படி எல்லோருக்குமான தலைவருங்கிறது? இல்லை, இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர். இந்த புத்தக வெளியீட்டினுடைய பேர், அந்த புத்தகத்தினுடைய பேரே அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படின்றது தான். ஆனால் அம்பேத்கர் வந்து அனைவருக்குமான தலைவராக இருந்தாரா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா அனைவருக்குமான தலைவராக அவர் எப்போவுமே இருந்ததில்லை. சுதந்திர போராட்ட வரலாற்றை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா தெரியும். அவர் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் இருந்தாரே தவிர அவர் என்றைக்குமே அனைத்து மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் இல்லை. காந்தி அனைத்து மக்களுக்கான தலைவராக இருந்தார். ஆனால் அம்பேத்கர் அனைத்து மக்களுக்கான தலைவராக இல்லை. அவர் வட்டமேஜை மாநாட்டில் போய் கூட அவர் அனைத்து மக்களுக்கான உரிமையை பேசுவதை விட அவர் தன்னுடைய இன மக்கள் படக்கூடிய கஷ்டங்களை, அதுக்கு உண்டான விடியல்களை தான் அவர் அங்கே வட்டமேஜை மாநாட்டிலையும் பேசியிருக்கார். அதேமாரி இப்போ என்னென்னா அம்பேத்கரால் இயற்றப்பட்ட சட்டம் அனைவருக்குமானது. இது ஒன்றும் பேசலாமே தவிர அவர் அனைவருக்குமான தலைவராக எப்போதுமே இருந்ததில்லைன்றது தான் யதார்த்தம். அதுவும் கூட அந்த சட்ட இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குழுக்கு தலைவர் வேற ஒருத்தர் இருக்கிறாரு. இருந்தாலும் இவர் சட்ட அமைச்சராக அந்த நேரத்தில் இந்திய சுதந்திரம் அடைந்து விடுதலை பெற்ற சட்ட அமைச்சராக இருந்ததுனால இவர் அந்த பொறுப்பை இவருக்கு கொடுக்குறாங்க. அதனால் இவர் சட்டத்தை இயற்றியவர் அம்பேத்கர். சட்டத்தை இயற்றியது அம்பேத்கர் மட்டும் இல்லை, அது ஒரு குழுவில் இவர் அப்படி அமைச்சராக இருக்கார், சட்டத்துறை அமைச்சராக. அப்படி தானே தவிர இது அனைவருக்குமான தலைவர் அப்படின்ற ஒரு சொல்லாடலை எதுக்காக பயன்படுதுன்னா இது ஓட்டு அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு 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 பார்வை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம் வந்து பெரும்பாலான வாக்கு விகிதாச்சாரம் அவங்களுக்கு கையில் இருக்குது, அவங்கக்கிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஓட்டுக்காகத்தான் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கரா அப்படி சித்தரிக்கிறாங்க. சரி, நீங்கள் அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கரை சித்தரிக்கும் போது அம்பேத்கருடைய வம்சம் வாரிசை யாராவது ஒருத்தனையாச்சும் நீங்கள் வந்து இப்போது திறந்த அந்த பாராளுமன்ற புதிய கட்டிட திறப்புழாவுக்கோ அல்லது ராமர் கோயில் திறப்புழாவுக்கோ உங்களால் முன்னிலைப்படுத்த முடியுமா? நான் கேட்குறேன். முன்னிலைப்படுத்த முடியுமான்ற முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து நாட்டினுடைய ஜனாதிபதி திரௌபதி முர்முவையே வந்து பாராளுமன்ற கட்டிட திறப்புழாவுக்கு அழைக்கலை, ராமர் கோயில் திறப்புழாவுக்கு அழைக்கலை.
புரியுதுங்களா? அப்போது இது வந்து முழுக்க முழுக்க ஓட்டு அரசியலுக்காக அம்பேத்கர் அனைவருக்குமான தலைவர் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தை இவங்க வந்து முன்மொழிகிறாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏங்க நேற்று அந்த புத்தக வெளியீடே பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி பீஸ் மாரி இருந்தது எல்லாமே. ஒரு புத்தக வெளியீடுனா அந்த புத்தகங்களை படித்து அந்த புத்தகத்தில் இந்த இடத்துல இந்த கருத்து இருக்குது, இந்த இடத்துல இந்த கருத்து இருக்குது, இந்த இடத்துல அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்கிற விஷயத்தை இவர் இந்த வழக்காடு மொழியில் சொல்லியிருக்காரு. இது சுவாரஸ்யமாக இருந்தது, அது சுவாரஸ்யமாக இருந்தது, இது வந்து படிக்க தூண்டியது அப்படின்ற மாதிரி மேற்கோள் காட்டி தான் வந்து புத்தக வெளியீடே நடக்கும். அரசியல் இருக்காது. இல்லை, புத்தக வெளியீடே நடக்கும். ஆனால் நேற்று அங்கே கூத்தாடி விஜய் பேசும்போதும் சரி, அவன் அல்லு அர்ஜுனா, ஆதவ அர்ஜுனா பேசுனதும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விதமான ஏதோ சாம்பார், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் போட்டு உழப்புற மாதிரி உழப்புறானுங்க எல்லாமே. இவனுங்கெல்லாம் யாருன்னு கேட்குறேன் நான். யாருங்க ஆதவ அர்ஜுனா? யாருங்க? மார்ட்டினுடைய மருமகன். மார்ட்டின் யாருங்க? நாட்டினுடைய தேச தியாகியா? சொல்லுங்கள், நாட்டினுடைய தேச தியாகியா? இவெல்லாம் வந்து மக்களுடைய அதாவது நடுத்தர ஏழை மக்கள்கிட்ட வந்து இந்த லாட்ரி சீட்டை விற்பனை பண்ணி அதன் மூலமாக சம்பாதிச்சு பல கோடி ரூபாய் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபருங்க அவன். அவனுடைய மருமகன் போது அந்த பணம் தான் அவங்ககிட்ட இருக்குது. அந்த பணத்தை வச்சு இன்றைக்கி ஊடகங்கள் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவே அவனை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஆதவ அர்ஜுனனுடைய பேச்சு தலைப்பு செய்தி ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு ஒன்றுமே புரியலையே. மன்னராட்சின்ற மயிராட்சின்றான். சரி, மன்னராட்சியாக இருக்கட்டும், மயிராட்சியாக இருக்கட்டும், உனக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ என்றைக்கு மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வந்து இறங்கி போராடி இருக்க? இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சிக்கு வந்த ஏதோ அங்கே வந்து உனக்கு ஒரு பொறுப்பு கிடைச்சிச்சுன்றதுக்காக நீ ஏதோ பெரிய ஏதோ லார்ட் லபக் மாதிரி பேசுகிற. என்ன விஷயம் சொல்லுங்கள், எனக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு தெரியுதா? ஆதவ அர்ஜுனா இதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து என் தாய் இப்படி இருந்தது, நான் கஷ்டப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன். டே, நீ யார்? மார்ட்டின் மருமகன்டா நீ. கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எலக்ட்ரோ பாண்ட் மூலியமாக வந்து 2000 கோடி பாஜகவுக்கு லஞ்சமாக கொடுத்தீங்க, 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு லஞ்சமாக கொடுத்த நீ குடும்ப வாரிசு. நீ வந்து நான் வந்து கஷ்டப்பட்டேன்னு சொன்னால் எப்படிங்க இருக்குது? கேட்குற மாதிரி இருக்காது. இல்லை, மருமகனா அவருக்கு முன்னுக்கூட்டி கஷ்டப்பட்டாரா? இல்லை, நான் சொல்கிறேன் எப்படின்ற இது. எப்படி இது? இன்றைக்கி எத்தனையாயிரம் கோடி நீ வச்சுருக்க? அமலாக்கத்துறை வந்து வீட்டில் ரைடு விடுதுன்னா என்ன? நீ வந்து ஓடிச்சு சம்பாதிச்ச காசா? உன் மாமனார்கிட்டேருந்து வந்திருக்கலாம் மேபி. இல்லை, வேற என்ன உனக்கு சோர்சஸ் என்ன? இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அரசியலுங்கிறது வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு களத்தில் நின்று அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். அதான் ஒரு உண்மையான அரசியல்னு கூட சொல்லுவாங்க. ஆதவ அர்ஜுனா முடிவு வந்து விசிகால இருக்காரு, அதே நேரத்தில் விஜயை கூட்டுறாரு, மாநாடு இந்த ஹைப்பை மட்டும் இல்லை. இதில் வந்து திருமாவளவனே வந்து தவறு பண்ணுறாரு. அவர் பாருங்கள், நேற்று செய்தியாளர் சந்திப்பு எப்போ நடத்தினாலும் சரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு போய் சொல்லுவார். நேற்று பார்த்தீங்கன்னா பீஸ் போன பல்ப் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கே தெரியுது நம்ம வந்து ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டோம், அந்த தவறினுடைய விளைவு தான் இது அப்படின்ற மாதிரி பீஸ் போன பல்ப் மாதிரி தான் முகம்லாம் இருண்டு போய் தான் பேசுகிறாரு. செய்தியாளர் சந்திப்பை பார்த்துருப்பீங்க திருச்சியில். நான் என்ன சொல்கிறேன், உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? இப்படி வந்து கூட்டணி கட்சி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்றீங்க. திமுக கூட்டணியிலே இருக்குன்னு சொன்னால் இப்போ திமுக வந்து மன்னராட்சின்னு சொல்கிறாப்புல ஒட்டுமொத்த திரைப்படத்தையும் குத்தகை எடுத்துட்டானுங்க. இவனுங்களை தவிர வேறு எவனுமே திரைப்படங்களை வெளியிட முடியாதுன்னு சொல்லி நேரடியாக எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறாப்புல. அப்போ வந்து திருமாவளவன் என்ன பண்ணணும்? நீங்கள் திமுக கூட்டணியில் உண்மையிலே இருக்கிறதா இருந்தால் இது உங்களுடைய சொல் பேச்சு கேட்காம ஆதவ அர்ஜுனா அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே? நாங்கள் வந்து என்ன நிர்வாக குழுவை கூட்டணும், நாங்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏன் சொல்கிறீங்க? இதுக்கு முன்னாடி எடுக்கலையா? வள்ளுவன் திருமாவளவனுக்கு அடுத்த நிலையிலேருந்து மிகப்பெரிய ஒரு தலைமை பண்புள்ள நபர். இல்லை, வள்ளுவனை தூக்கி வீசினீங்க. ஏன் இதே செல்வ பெருந்தகை விடுதலை செய்திருக்கும் போது தூக்கி வீசினீங்க? எத்தனையோ தலைவர்களை நீங்கள் தூக்கி வீசியிருக்கீங்க. அப்படி ஆதவ அர்ஜுனா தூக்கி வீசுறதுக்கு ஏன் தயக்கம் திருமாவளவனுக்கு? மாநாடுகள் நடத்தி கொடுத்துருக்காரு, பிரம்மாண்ட மாநாடுலாம். அப்போது ஏதோ ஒரு பிடி அவங்ககிட்ட இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சைலண்ட் மூடில் இருக்கீங்க. சரி, இவங்களாச்சும் இப்படி இருக்கானுங்க விடுதலை செய்து அப்படின்னு பாருங்க, அவங்க விட்டுருங்க. திமுகவுக்கு வந்து ஒரு படி மேலே ஏறி நீங்கள் எங்கள் கூட்டணியிலே இல்லை விடுதலை சிறுத்தை இப்படியாப்பட்ட விமர்சனம் பொதுதளத்தை வச்சுட்டாங்க, கூட்டணியிலே இல்லைன்னு சொல்லி திமுக தில்லோட தராணியோட தூக்கி வீசத்துக்கு முடியுமா? திமுகவில் முடியாது. ஏன்னு சொன்னால் திமுக கூட்டணி நம்பி தான் இருக்குது. விஜய் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். கூட்டணி நம்பி தான் இவனுங்க சீன் போட்டு இருக்கானுங்க. அதை அப்படியே ஒரு பவுலாக காட்டிக்கிட்டு திமுகவுக்கு இருக்கணுமா இல்லையாங்க? தில்ல என்ன பண்ணணும்? என்னடா கூத்தாடிகளெல்லாம் வச்சுக்கிட்டு மேடை போட்டு உமானமோ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? விளையாட்டாக இருக்கீங்க. திமுக கூட்டணிலேருந்து விடுதலை சிறுத்தைகளை நீக்கம் தில் இருக்கா திமுகவுக்கு? நான் கேட்குறேன், ஒரு அறிக்கை கொடுங்க. ஏன் முடியாதா? விசிகாவுக்கே தேர்தல் நேரத்தில் செலவு பண்ணது திமுக தான். திமுக தானே சொல்லுங்கள்.
ஏன் சொல்கிறது தயங்குறீங்க? அப்போ யாரை முட்டாளாக்குறீங்க? யாரை சார் முட்டாளாக்குறீங்க? 2 பேருமே மாறி மாறி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இன்னைக்கு கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி புத்தக வெளியீட்டு விழாவில் ஆதவர்ஜுனா அப்படின்னு பேச்சு எடுக்கும்போது இந்த விளையாட்டு செய்தியெல்லாம் நான் இது சினிமா செய்தியெல்லாம் நான் பார்க்கறது இல்லைன்னு. கலைஞர் மாதிரி பதில் சொல்கிறாரு. கலைஞர் மாதிரி பதில். அப்போ ரெட்ஜன் மூவி என்ன பண்ணுது? ரெட்ஜன் இது என்ன வச்சுருக்காங்க? கருவாடு இல்லை, கருவாடு விற்பனை பண்ணுறாங்களா? டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்களா? இல்லை கஞ்சா டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்களா? என்ன சார் பண்ணுறாங்க? ரெட்ஜெண்ட் என்ன பண்ணுது? திரைப்படங்களை எடுத்து விற்பனை செய்கிறது செய்தே இல்லையா? அப்போ நாங்கள் சினிமா செய்தியை பார்க்குறது இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ வருமானம் மட்டும் அதுலேருந்து வருது. என்னையா நீயே பல படங்கள் நடிச்சிருக்க. அதாவது எதிர்மறையான ஜோக்கு சொல்கிறேன் அப்படின்றதுக்கு ஏதோ ஒன்று தன் தலைமையில் தானே மண்ணாளி கொட்டிக்கிறது சமம் இல்லை. அதுக்கு எதிராக வேறு சொல்லிட்டு போ. மன்னராட்சின்றாங்க. பிறக்கும்போது மன்னர், யாரும் பிறக்கும்போது மன்னராக பிறக்கிறதில்லை. அதெல்லாம் அங்கே இல்லை, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக. இது கூட உங்களுக்கு தெரியாது. சரி, எந்த முதல்வர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட சொல்லுங்கள். முதல்வர் ஸ்டாலின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் முதல்வர். அவர் இல்லை, ஓட்டு போட்டு தானே ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவர் நின்ன தொகுதிக்கு அவர் எம்எல்ஏ ஆயிருக்காரு. ஆனால் முதல்வராக தேர்ந்தெடுத்தது கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். நேரடியாக முதல்வரை வந்து எந்த பண்ண அந்த மாதிரி சிஸ்டமே இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறன்றதுக்காக சொல்கிறதெல்லாம் என்ன ஒரு கேவலமாக இல்லையா? நீங்கள்லாம் துணை முதல்வராக இருக்கும்போது ஒரு சொல் வந்து எந்த அளவுக்கு பேசணும்? நீங்கள் பேசும்போது கரெக்டாக பேசணும். இல்லைன்னு சொன்னால் இல்லைங்க, அதெல்லாம் பேசலாங்க, அதெல்லாம் எதிர்கட்சி அப்படி தாங்க பண்ணுவாங்க. அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்க ஆளுங்கட்சியை தாக்கினா தான் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே பெருந்தன்மையோட. நீ ஏளனம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை நீயே ஏளனப்படுத்திக்கிறியா? அப்படி யாருமே அவங்க நினச்சிக்கல, யாருமே பார்த்துக்கலையே. சரி, ரகுபதி நீங்கள் சொல்லியிருக்கிறாரு என்னென்னு, நான் இது வாரிசு அரசியல்லாம் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தான். அதை நாங்கள் திமுகக்குள்ளே நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம் உதயநிதி அவர்களை. அது வாரிசு அரசியல் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஸ்டாலினை வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து வாரிசு அரசியல் இல்லைன்னு சொன்னால் குழந்தை கூட நம்பாது. அந்த விமர்சனம் உதயநிதிக்கா ஸ்டாலினுக்கா? ஸ்டாலினுக்கு வைக்க முடியாது வாரிசு அரசியல்னு, உதயநிதிக்கு வைக்கலாம். ஸ்டாலின் வந்து கருணாநிதியுடைய மகனாக இல்லாமல் இருந்திருந்தா கூட அந்த நிலையை அடைஞ்சிருக்கலாம் மேபி. ஏன் சொன்னால் அவர் வந்து கடுமையான மிசா உட்பட கடுமையான வந்து சட்டங்களில் வந்து அவர் அனுபவம் இருக்குது. அடி உதப்பட்டு அவர் வந்து சாதாரண ஆதவர்ஜுனாக்கு பொருந்தாதா? ஆதவர்ஜுனாக்கு அது பொருந்தாதா? நீங்களும் இப்போ எப்படி வந்தீங்க? நீங்களும் உங்கள் மருமகன் உங்கள் மாமனாரை வச்சு தான் அவ்வளோ பணம் இருக்குது. இதை தவிர உங்கள்கிட்ட என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? அதுதான் சொல்கிறேன். நீ வந்து உதயநிதி ஸ்டாலின் மன்னராட்சி மக்களாட்சி மயிராட்சி நீ பேசுறேன்னா உனக்கு மட்டும் என்ன தகுதி இருக்குது? இது விஜய்க்கும் பொருந்தது தானே? இது எல்லாருக்குமே அப்படி தான் பொருந்தும். அதுதான் சொல்கிறேங்க. இவனுங்க எப்படின்னு சொன்னால் குப்புறப்படுத்திட்டு துப்புனா இப்போ என்ன அவன் மேலே தான் விழும். இவனுங்க பாருங்கள் ஊழலை பற்றி பேசுகிறானுங்க. லாட்ரி சீட்டில் ஊழல் இல்லாமல் என்னங்க நடக்குது? இனி தமிழ்நாட்டில் கூட ஆதவ அர்ஜுனனுக்கு இயக்கம் என்ன? திமுக அரசு லாட்ரியை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், இவன் ஒரு பிளான் பண்ணி தான் திமுக ஆட்சி வரணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இறங்கினாப்பில். அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இல்லை, அதான் சொன்னேன், ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர் ஆகிட்டு அந்த லாட்ரி சீட்டு விஷயத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் திமுக கெட்ட பேர். திமுகவுக்கும் வந்து லாட்ரி விற்பனையை வந்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் நல்லா வருமானம் கிடைக்குன்னு தெரியும். ஆனால் அது கொண்டு வந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை நம்ம சம்பாதிக்க வேண்டியது வருன்றதுக்காக அந்த விஷயத்தை கொஞ்சம் நகர்ந்தவனு தான் இவன் ஆதவர்ஜுனா பண்ணுறான். உடனே விலகி வந்து விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்து ஒரு விதமான உள்குழு கலட்டாலாம் ஆடிட்டு இருக்கான். எப்படியாவது வந்து நாம் சொல்கிறக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டு தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டை மறுபடியும் கொண்டு வரணும். என்ன சொல்கிறத பார்த்தா இந்த விஜய் அவர்கள் மாநாட்டிலே ஒரு நேரடி அழைப்பு திருமாவுக்கு தான் விடப்படுச்சு. அது எல்லாரும் பார்த்தோம். அந்த ஸ்கிரிப்டுமே ஆதவர்ஜுனா கொடுத்து தான் பேசியிருக்கிறாரா? இல்லை, எனக்கு என்னதுன்னா இதனால் வந்து திருமாவளவன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது பார்த்து இது வந்து அவருடைய ஸ்கிரிப்ட் அவரே தான் சொல்கிறார். என்னன்னு சொன்னால் அந்த எல்லாருக்குமான தலைவர் இது அம்பேத்கர் அப்படின்ற அந்த புத்தகத்துக்கு யார் யார்கிட்ட கட்டுரை எழுதணுன்றதை நாங்கள் திருமாவளவன் கிட்ட கேட்டு தான் அவர் சொன்ன நபர்கள் மூலிமா தான் அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்டுரை எழுத வரைக்கும் விட்டு பார்த்துட்டு எழுதி முடிச்சதுக்கப்புறம் இவங்களுக்கே என்னங்கிறது தெரியல. அப்படி எடுத்துக்கலாமா? கட்டுரைகள்னு சொல்லிட்டு யார் சொல்கிறான்? ஆனந்த விகடன் அந்த வெளியீடு அந்த புத்தக வெளியீட்டினுடைய ஆசிரியர் சொல்கிறாரு.
நாங்கள் வந்து திருமாவளவன் சொல்லாத ஒரு நபர்கிட்டேருந்து ஒரு கட்டுரை கூட நாங்கள் அந்த புத்தகத்தில் இல்லை. அவர் சொன்ன நபர்கள்கிட்டேருந்து தான் நாங்கள் கட்டுரைகளை வாங்கி அந்த புத்தகமும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு பட்டவர்த்தமாக சொல்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்கள் அந்தளவுக்கு இருக்கும்போது நீங்கள் நினச்சிருந்தா ஆதவ அர்ஜுனா தான் அதை முதலீடே பண்ணுறாப்புலாம் போது விஜயை நிப்பாட்டி திருமாவளவனை முன்னிலைப்படுத்திருக்கலாம் இல்லையா? புரிதுண்ணா? இல்லைன்னு சொன்னால் ஆதவ அர்ஜுனா நீ நடத்து, விஜய் வரட்டும், ஆளுங்கட்சி எதிர்த்து பேசட்டும், நான் வந்து ஆளுங்கட்சியை எதிர்த்து பேச முடியாது, அதுக்கு நாங்கள் பதில் நேரடியாக கொடுக்க வேண்டியதாக வரும். நேரடியாக கொடுத்தோன்னு சொன்னால் அது எனக்கும் விஜய்க்கும் ஒரு முரண்பாடு ஏற்படும். அதனால் நான் இந்த விஷயத்துக்கு இந்த விளையாட்டுக்கு நான் வரல, நான் ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்க்குறேன், நீங்கள் விளையாடுங்க, அதன் பிறகு நம்ம அதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா திருமாவளவனை சாதாரணமான அரசியல்வாதியாக நான் பார்க்கல. அவரை வந்து உண்மையில வந்து 2 கருணாநிதிக்கு சமமான ஒரு அரசியல்வாதியாக தான் நான் பார்க்குறேன். இந்த விளையாட்டு அவருடைய தூண்டுதலில் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சொன்ன கோணத்தை எடுத்து பார்த்தாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய எம்பி ரவிக்குமாரோ இல்லை வன்னியரசோ ஷானவாசோ இது யாருக்குமே ஆதவ அர்ஜுன் மேல பெரிய அதிருப்தியில தானே இருக்கிறாங்க. அது விவாதங்கள்ல கூட பேசுறாங்க. ரவிக்குமாரோ வன்னியரசோ நம்ம ஆளூர் ஷானவாசோ பாலா இவங்க எல்லாமே திமுக அடிமைங்க, திமுக ஆதரவாளர் இருக்காங்க. நாளைக்கு விடுதலை சிறுத்தை வந்து திமுக கூட்டணி விட்டு விலகுது, அவங்களால தானே ஜெயிச்சாங்க, பணம் கொடுத்தாங்க சார். நாளைக்கு கூட்டணி விட்டு விலகுறாங்கன்னு சொன்னால் திமுக அந்த கட்சியை உடைக்கும் போது இந்த நபர்கள் எல்லாம் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பாங்க. நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. அப்போ திரும்ப இதை பார்ப்பாரா, நேற்று வந்து ஆதவ அர்ஜுனா பார்ப்பாரா? அதுதான் அவர் முடிவு எடுக்கணும், சுயமாக முடிவு எடுக்கணும். புரியுதுங்களா? இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, விஜய் வந்து திமுக மிரட்டியெல்லாம் அவரை பணி வைக்க முடியாது, யார் திருமாவளவனை. அது வந்து சாதாரணமான உண்மைதான். திருமாவளவன் வந்து சாதாரணமான நபர் இல்லை, நானும் சொல்கிறேன், சாதாரணமான நபர் இல்லை. அவரை யாரும் மிரட்ட முடியாது, உருட்ட முடியாது, எந்த ஒரு மயிரும் எவனும் பிடுங்க முடியாது திருமாவளவன். ஏன்னா அவர் ஒரு நல்ல இடத்துல இருக்குது, அவருக்கு உண்டான அந்த மக்கள் செல்வாக்கு இருக்குது. அது வெளியும் அவருக்கு வந்து எந்த அரசியல் கட்சிகளும் அவரை திமுக உட்பட எந்த அரசியல் கட்சியும் அவரை மிரட்ட முடியாது. ஆனால் அவர் வந்து ஏதோ ஒரு குழப்பம் நடக்கட்டும், குழப்பம் அதை சொல்லுவாங்கள்ல கிராமங்களில், கலகம் நடந்தால் தான் நியாயம் பிறக்கணுவாங்கல்ல, அப்படி ஏதோ ஒரு கலகம் நடக்கட்டும், அதன் பிறகு நியாயம் பிறக்கட்டும் அப்படின்ற ஒரு விளையாட்டை திருமாவளவனே விளையாடுற மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு தெரியுது. அவர் விளையாடுறான்னு சொல்கிறீங்க, அப்படி ஒரு விளையாட்டை விளையாடுறான்னு சொல்கிறீங்க. செய்ய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அரசியல் அவரும் சாதாரணமான நபர் இல்லை, கடந்த இல்லை அது நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி ஒரு விளையாட்டை செய்ததாக இருந்தால் அதுக்கு தேர்தல் கிட்ட நெருங்கும் போது இப்போமே அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு வருஷம் இருக்குது, இப்போ தெரிந்து செஞ்சால் தான் இங்கே வேல்யூ ஏறும். தேர்தல் நேரத்தில் செஞ்சால் என்ன வேல்யூ ஆகும்? அப்போ முடிவு வந்து உடனுக்குடன் எடுத்துருவாங்க. இப்போ தான் கணக்கு போட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஆய்வு பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள் வந்து சரி நாம் இழுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் பக்கபலமாக. அவ்வளோ பெரிய கட்சி அது திமுகவுக்கே தெரியாதா? இந்த மாதிரி பார்க்குற வேலை திருமாவளவர்கள் தான் இந்த மாதிரி வேலை பார்க்குறாருன்னு சொல்லி திமுகவுக்கு தெரியாதா? ஏங்க திமுக கூட்டணியில் தானே இருக்கீங்க, மது ஒழிப்பு மாநாடு எதுக்குங்க நடத்துனீங்க? இல்லை அதுவுமே ஆதவ அர்ஜுனா தான் செஞ்சார், நடத்திட்டாரு. திரும்ப விஜய் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இப்போ தான் திரும்ப ஒரு தெளிவுக்கு வராமல் எடுத்துக்கலாமா? அப்போ திரும்பலாம் நீங்கள் என்ன முட்டாளுன்றீங்க, அரசியல் அறிவு இல்லைன்றீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? ஏங்க மது எதிர்ப்பு மாநாடுன்னு சொல்லி நடத்தும் போது அது திமுகவுக்கு நேரடியான தாக்குதல்னு தெரியாதா திருமாவளவனுக்கு? நல்லா யோசனை பண்ணி சொல்லு. இல்லை அதுக்கு அவர் அவ்வளோ பேசினார். நாங்கள் வந்து மத்திய அரசு தான் அதை ஒரே இதாக கொண்டு வரணும், அவங்க என்ன சொல்கிறாங்க, மாநில அரசு நீங்களே மதுவை பார்த்துக்கலான்றாங்க. பல விஷயத்த சொல்லி திமுகவுக்கு இணையாகவே இணைஞ்சி திமுகவே மேடையில் ஏற்றிட்டாங்களே. அது ஏற்றட்டும், ஏற்றாமல் போட்டோம். ஆனால் அது முழுக்க மாநில அரசுக்கு எதிரான ஒரு மாநாடு தான் அது. மக்களுக்கு தெரியும், தமிழக மக்களுக்கு அது எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரியும், எல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதன் பிறகு நடந்த உள்கூத்து வெளிக்கூத்து எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். புரியுதுங்களா? அப்போது அப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்தவர் இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா பேசிட்டுருக்காரு அப்படிங்கும்போது அது திருமாவளவன் நாலேஜுக்கு இல்லாமல் பேசினாருன்னா வாய்ப்பு இல்லைன்றேன் நான். இத்தனைக்கு வந்து ஆதவ அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளுக்கு அடிமட்ட தொண்டனாக இருந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தாருன்னு சொல்ல முடியாது. நேற்று வந்து பையன் அவன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு நேற்று வந்தவன் அவன். புரியுதுங்களா? அவனுக்கு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து அவன் விலகிறான்னா அவன் பின்னாடி அவன் நிழல் கூட போகாது, ஃபேக்டாக தான். புரியுதுங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது திருமாவளவன் ஏன் வந்து இவ்வளோ தடுமாறணும்னு கேட்குறேன் நான்.
அவசியம் இல்லையே. தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாமா? ஒரு மாவட்ட ஒரு ஏதோ இணை துணை செயலாளர் நீக்கின மாதிரி நீக்கி விட்டு போயிட்டே இருக்கலாமா? இவங்க கூட தகவல் வரதா செய்து கட்சியிலேருந்து நீக்க போகிறாங்க, நீக்கதாவும் பரவாயில்ல. நீக்க போகிறதான்றாங்க. திமுகவும் தைரியமாக முடிவு எடுக்க தயாராக இல்லை. விடுதலை சிறுத்தை எங்கள் கூட்டணியிலேருந்து நாங்கள் நீக்கிறோம் விளக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, பயம் இருக்குது. விடுதலை சிறுத்தையும் என்ன பண்ணுறதுன்னா டபுள் கேம் ஆடுது, டபுள் இன்ஜின் மாரி டபுள் கேம் ஆடுது. 2 முகமூடி போட்டு இந்த பக்கம் ஒரு முகமூடி அந்த முகமூடி போட்டுட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்போது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மக்களை முட்டாளாக்குற செயலாக தான் நான் பார்க்குறேனே தவிர வேறு எதுவும் இதில் பார்க்க முடியாது. நிச்சயமாக சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பரிந்தமைக்க நன்றி. நன்றி.